ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு படி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து சல்லடையில் வச்சு சலித்து அந்த மாவை எடுத்துக்கிறேன். இப்போ மாவை சல்லடையில் வச்சு சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதில் வந்து வெண்ணெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, ஜீரகம் மட்டும் சேர்த்து அதோட தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் உப்பு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். பிசைஞ்ச மாவை எடுத்து நம்ம வந்து இப்போ முறுக்கு புளியலாம். பிசைஞ்ச மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன முறுக்காக புழிஞ்சி நான் வச்சுருக்கிறேன். இப்போ வானொலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த புழிஞ்சி வச்சுருக்க முறுக்கை எடுத்து ஒவ்வொன்றா போட்டு வேக வைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறுக்காக எடுத்து போட்டு வேக வைக்கும்போது நல்லா முறுக்கு வந்து வெந்துக்கிட்டுருக்கு. அதை நல்லா திருப்பி போட்டு வெந்த பிறகு முறுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையான முறுக்கு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாப்பிட்டா நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.